தடுமாற்றம் மற்றவங்களுக்கு. நான் தடுமாற்றம் இல்லாதனால தான் இப்படி இருக்கேன். எனக்கும் என் தம்பிக்கு இடையில் அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்தில் எனக்கு துளியும் இல்லை, அன்பில் குறையில்லை. ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில் நாங்கள் முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது. இப்போ திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? பிஜேபி எதிர்க்கலையா? அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, அதுக்கு அது ஏற்புடையது இல்லை. இப்போ எங்கள் அண்ணனை போய் எங்கள் அண்ணன் கமலஹாசனை நாங்கள் ஒன்றும் எதிர்க்கலை. அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணலை. அவர் நான் ஊழலை ஒழிக்க போகிறேன்டா அதான் முடிச்சிட்டார். விஜயகாந்த் ஐயா வந்தார், வறுமையை ஒழிக்க போகிறேன்ட்டார். தமிழனா திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல. தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா, கர்நாடக மண்ணின் உரிமையா, கேரள மண்ணின் உரிமையா, இல்லை பீகார் மண்ணின் உரிமையா, இல்லை குஜராத் மண்ணின் உரிமையா? மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை? இந்த மண்ணின் உரிமை தானே. அப்போ இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே, தமிழ் இனம் தானே. அப்போ இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க. சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழிவழி மாநிலங்களாக பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா? ஐயா நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்போ நாங்கள் வரணுமா வேணாமா? வரணும். இப்போ என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு இருக்குதா? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள்னு அவர் பேசும்போது அப்போ மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மேலனும் இவருக்கு எழணும். அப்போ ஏற்கிறீர்கள்னா அப்போ மொழிவழி இப்போ மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? எதை சொல்ல வரீங்க நீங்கள்? இப்போ இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்கிற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமாக இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத. சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான். அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அதை விளங்கிடணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையை எனக்கு பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லைப்பா மாற்று அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? அப்படி சொல்லும்போது இப்போ நான் அண்ணங்கிறதுனால செல்லமாக கேள்வி கேட்குறேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிறணுங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால என்னன்னா ஒன்று இதை மாற்றிக்கணும். இது மாதிரி இது வரும்போது தப்பாக இருக்குதுல்ல.